ஹலோ வெல்கம் பேக் டு கிரிக் ஸ்டார்ஸ் அனலைசர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ரியல் மணி கேமிங் ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் இந்த ஐபிஎல்லுக்கு முன்னாடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா, ட்ரீம் 11 அவங்களுடைய பெய்ட் கான்டெஸ்ட்டை இந்த ஐபிஎல்லுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்களா, இதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இந்த ஆன்லைன் கேமிங் லா எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க, அதோடைய உண்மை காரணம் என்ன அப்படின்ற பற்றி பார்க்கலாம். அதுவும் போக இப்போது நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்ற பற்றியும் பார்க்கலாம். இந்த ஆன்லைன் கேமிங் லா கொண்டு வந்ததுக்கான ரீசனே கம்ப்ளீட்டாக வேறையாக இருக்குது. இதை பற்றி ஆல்ரெடி இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணவங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குட் நியூஸும் இருக்குது, அதே போல் பேட் நியூஸும் இருக்குது. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறது மூலமாக உங்களுக்கே கிளியரான ஐடியா கிடைச்சிரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். வரக்கூடிய ஐபிஎல்லேருந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு மேட்சுக்கும் நம்ம ப்ரிவ்யூ வீடியோஸ் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் பார்த்த ப்ரிவ்யூ வீடியோஸை விட இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ் இதில் வந்து இருக்கும். ஒவ்வொரு டீமுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஆகட்டும், அதுவும் போக ஒவ்வொரு பிளேயர்ஸோடைய இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ் வந்து அதில் இருக்கும். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. அங்கேயும் ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த லா பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துடலாம். இந்த லா பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் மாதம் கொண்டு வந்திருந்தாங்க. அதை தொடர்ந்து பார்த்தோம்னா 8-3 ரம்மி இவங்க வந்து இந்த லாவை எதிர்த்து கர்நாடகா ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதோடைய அடுத்த ஹியரிங் வந்து பார்த்தோம்னா 8th செப்டம்பர் அன்னைக்கு நடந்துச்சு. அந்த கேப்குள்ள மற்ற ஹை கோர்ட்ஸ்லையுமே இந்த லாவை எதிர்த்து சில கம்பெனிஸ் கேஸ் ஃபைல் பண்ணதால 8th அன்னைக்கு நடந்த ஹியரிங்கில் மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த கேஸ் எல்லாமே ஒன்றா சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒத்தி வச்சுருந்தாங்க நவம்பர் 4th. நவம்பர் 4th அன்னைக்கு நடந்த சுப்ரீம் கோர்ட் ஹியரிங்கில் வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் கிட்டேருந்து விளக்கம் கேட்டிருந்தாங்க இந்த லாவை பற்றி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அன்னைக்கு தான் ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபோ வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்த லா வந்து இன்னுமே நோட்டிஃபை பண்ணாமல் தான் இருக்குது. அதனால இந்த ஆப்பை ரன் பண்ணுறவங்க ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து பார்த்தோம்னா சில ஆப்ஸ் மட்டும் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. நிறையா ஆப்ஸ் வந்து ரன் பண்ணவே இல்லை, ஏன்னா பேங்க் இஷ்யூஸ் இருக்கும் அப்படிங்கிறதால. அடுத்ததா 11th டிசம்பர் அன்னைக்கு நடந்த ஹியரிங்கில் வந்து பார்த்தோம்னா இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. அதனால 3 ஜட்ஜ் பெஞ்ச் விசாரிச்சாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி 21st ஜனவரி அன்னைக்கு இதை ஒத்தி வச்சுருந்தாங்க. பட் அன்னைக்கு வந்து பார்த்தோம்னா கோர்ட்டில் இந்த கேஸை எடுத்து நடத்துறதுக்கு அந்த அளவுக்கு டைம் பத்தலை அப்படின்னு சொல்லி அதை வந்து அடுத்த ஹியரிங், அதாவது பிப்ரவரி மாதம் தள்ளி வச்சுருந்தாங்க. பிப்ரவரி மாதமும் எடுத்துக்கல. அதே போல் இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா மார்ச் 11th அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க அடுத்த ஹியரிங் நடக்கும் அப்படின்னு, அன்னைக்குமே வந்து எடுக்கல. இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தோம்னா 17th ஏப்ரல் அன்னைக்கு அடுத்த ஹியரிங் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் பெரும்பாலும் பார்த்தோம்னா அன்னைக்கும் இந்த கேஸை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதான் அடுத்ததான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ட்ரீம் 11 தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டு பிளே ஸ்போர்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட் பிளாட்ஃபார்ம் மட்டும் இயங்கிட்டு வராங்க. ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. பட் அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீ டு பிளே தான். வின்னிங் அமௌண்ட்டும் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அதுவும் போக வாட்ச் அலாங் ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி ரியல் மணி வச்சு ப்ளே பண்ணுற மாதிரி எந்த ஆப்ஷனுமே வந்து கிடையாது. முன்னாடிலாம் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு, ராஜஸ்தான், அதுக்கப்புறம் பஞ்சாப் கவர்மெண்ட்லாம் வந்து இந்த ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸை எதிர்த்து கேஸ் ஃபைல் பண்ணும்போது முதல் ஆளாக முன் வந்து ட்ரீம் 11 தான் அந்த லாவெல்லாம் எதிர்த்து கேஸ் ஃபைல் பண்ணி வின் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருந்த ட்ரீம் 11 இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த இந்த லாவை எதிர்த்து கேஸ் ஃபைல் பண்ணவே கிடையாது. அதுக்கு மாறாக முதல் ஆளாக முன் வந்து இந்த லாவை எதிர்த்து நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ண மாட்டோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிற இந்த லாவை நாங்கள் மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி விலகியிருந்தாங்க. ட்ரீம் 11 எதனால இந்த முடிவு எடுத்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த லா கொண்டு வரதுக்கான முழு முதற் காரணம் வந்து ட்ரீம் 11 தான். ஏன்னா ட்ரீம் 11 வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. அந்த தப்பு என்னங்கிறது உங்களுக்கே வந்து தெரியும். இதை பற்றி நான் டீட்டெயிலாக இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணவங்க நான் வந்து சொல்லியிருந்தேன். இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து கிளியராக வந்து சொல்கிறேன். அதை பற்றி வெளிப்படையாகவும் ஃபுல்லாக இதில் சொல்ல முடியாது. ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. அது போக வந்து பார்த்தோன்னா மற்ற கம்பெனிஸ் கிட்ட இருந்தும் ஒரு பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிது அந்த காலகட்டத்தில். அது கொஞ்ச நாளில் வந்து பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறத்துக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. அதனால தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவசரமாக லா கொண்டு வந்து இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், இப்போது ட்ரீம் 11 தப்பு பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள மட்டும் பேன் பண்ண வேண்டியதானே, ஏன் ஃபுல் ஃபேண்டசி இண்டஸ்ட்ரியுமே வந்து பேன் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஆகஸ்ட் மாதம், அதாவது லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் மாதம் காலகட்டத்தில் வந்து பார்த்தோம்னா ட்ரீம் 11 வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமுடைய ஜெர்சி ஸ்பான்சராக இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இதை மட்டும் தடை பண்ணாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக
அப்போசிஷன் பார்ட்டிஸ்லாம் வந்து கொஷின் ரைஸ் பண்ணுவாங்க. அதனால தான் ட்ரீம் 11 தடை பண்ண மாதிரியும் இருக்கணும். அதுவும் போக யங்ஸ்டர்ஸுக்கு நல்லது பண்ணுற மாதிரி காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாகவே வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரீம் 11 திரும்ப வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இப்போத்த சுச்சுவேஷனில் திரும்பி வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. திரும்பி வரணும் அப்படின்னா 2 வாய்ப்புகள் இருக்குது அதற்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து இப்போ இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் மாறுனா திரும்பி ட்ரீம் 11 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2வது வாய்ப்பு வந்து பார்த்தோம்னா, இப்போ இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பேக் எண்டில் சில ஒர்க்லாம் வந்து பண்ணி இயங்கிக்கலாம் அப்படின்னு அவங்களுடைய முடிவை மாற்றினாங்கன்னா வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த 2 விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக கம்மி தான். இதுதான் வந்து பேட் நியூஸ். இப்போ அடுத்ததாக குட் நியூஸ் வந்து பார்க்கலாம். குட் நியூஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இந்த லாவை பொறுத்த வரைக்கும் இன்னுமே நோட்டிஃபை பண்ணாமல் தான் இருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஒரே நைட்டில் ஒரு இண்டஸ்ட்ரியை கம்ப்ளீட்டாக பேன் பண்ண முடியாது. அது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல். இப்போது ஒரு இண்டஸ்ட்ரியில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வரணும். ஒரு அறிக்கையாக சப்மிட் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த இண்டஸ்ட்ரியை வந்து ரெகுலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெகுலேட் பண்ணியும் அந்த பிரச்சனை நீடிச்சதுன்னா அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய கம்பெனிஸை அழைச்சி ஒரு சுமூகமான முடிவு எடுக்கணும். இப்படி தான் அப்ரோச் பண்ணுமே தவிர ஒரே நைட்டில் எந்த கம்பெனிஸ்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியே தடை பண்ண முடியாது. ஆர்டிகல் 19(1)G படி பார்த்தோம்னா ஒவ்வொரு இந்தியன் சிட்டிசனுக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கான முழு உரிமையும் இருக்குது. இப்போ கொண்டு வந்திருக்கிற லா பார்த்தோம்னா இதுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தோம்னா இன்னுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த லாவை நோட்டிஃபை பண்ணாமல் இருக்காங்க. இந்த லா வந்து இன்னுமே நோட்டிஃபை பண்ணாமல் இருந்தும் எதனால ஃபேண்டசி ஆப்ஸ் வந்து ரன் ஆகலை அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, சில ஆப்ஸ் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க. சில ஆப்ஸ் வந்து பார்த்தோம்னா அதாவது ஜென்யூனாக ரன் ஆன ஆப்ஸ் வந்து ஒருவேளை பேங்க் டிரான்சாக்ஷன் இஷ்யூஸ் இருக்குமோ அப்படின்னு பயந்து நிறைய ஆப்ஸ் வந்து ரன் பண்ணாமல் இருக்காங்க. பட் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ரன் பண்ணிட்டு இருந்த ஆப்ஸ்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சில் இப்போ ஜம்போ ஆப் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சில் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து விஷன் 11. அவங்க வந்து இப்போது டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் விர்ச்சுவல் கார்ட் அப்படின்னு வந்து வராங்க. இந்த மாதிரி ஐபிஎல் சமயத்தில் வந்து பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஆப்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் நேம்ஸில் வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இந்த ஐபிஎலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஃபேண்டசி ஆப்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மாடலில் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போவே வந்து வந்துட்டு தான் இருக்குது. பட் ஒன்று கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம். இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ட்ரீம் 11 மட்டும் இந்த அப்ரோச்சோட வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா அவங்க பண்ண தப்பு அப்படி. இந்த இடத்துல ட்ரீம் 11 பற்றி ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணி ஆகணும். ட்ரீம் 11 பார்த்தோம்னா ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு சூப்பர் ஸ்டாராக வந்திருக்காங்க. அதுவும் போக ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் இதோடைய ஹெட்டாக வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த லா கொண்டு வர சமயத்தில் வந்து பார்த்தோம்னா நிறைய ஃபேண்டசி ஆப்ஸ் வந்து யூசர்ஸோடைய டெபாசிட் அமௌண்ட் ஆகட்டும் வின்னிங் அமௌண்ட் ஆகட்டும் அதை திருப்பி யூசர்ஸுக்கு கொடுக்கறதுல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது உங்களால் அதாவது ட்ரீம் 11ஆல் இந்த லாவை எதிர்த்து கேஸ் ஃபைல் பண்ண வேணாம். அட்லீஸ்ட் கவர்மெண்ட் கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டை வச்சு அந்த யூசர்ஸோடைய டெபாசிட் அமௌண்ட் ஆகட்டும் வின்னிங் அமௌண்ட் ஆகட்டும் சேஃபாக அவங்களுக்கு வந்து திருப்பி கொடுக்குற மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் வந்து எடுத்துருக்கணும். பட் அது எதுவுமே வந்து எடுக்காமல் இருந்தாங்க. இந்த லா கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஐசோலேட் ஆகி போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான மைண்ட் செட்டை வச்சிருக்கிற ட்ரீம் 11 திரும்பி வரணும் அப்படின்னு ஏன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு வந்து தெரியல. உங்களுடைய நினைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் திரும்பி வரணும் அப்படி தான் இருக்கணுமே தவிர இந்த ட்ரீம் 11 திரும்பி வரணும் அப்படின்னு வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகலை. நிறையா ஃபேண்டசி ஆப்ஸ் வந்து இன்னுமே யூசர்ஸோடைய வின்னிங் அமௌண்ட் ஆகட்டும் டெபாசிட் அமௌண்ட் ஆகட்டும் திருப்பி கொடுக்காம தான் இருக்காங்க. அடுத்ததா கவர்மெண்ட் இந்த லா கொண்டு வந்த நோக்கம் நிறைவேறிச்சா அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சுத்தமாக வந்து நிறைவேறல. இந்த லா எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா யூசர்ஸ் வந்து மணி லாஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தும் பாதிப்படையுது அப்படின்னு சொல்லி தான் பேன் பண்ணியிருந்தாங்க. பட் ரீசன்ட் சர்வே என்ன சொல்லுது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா லீகலாக இருக்கும் போது ப்ளே பண்ணிட்டு இருந்தால் 3ல் ஒருத்தர் இப்போ வந்து இல்லீகல் சைட்ஸில் வந்து ப்ளே பண்ணிட்டு வராங்க அப்படின்னு வந்து ஒரு ஆர்டிக்கல் சொல்லியிருக்கு. ரீசெண்டாக பார்த்தோம்னா பிஸ்னஸ் டுடேயில் அதுக்கான ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆயிருக்கு. அதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை படித்து பாருங்கள். கிராஃபோட டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த ரீஜனில் அதிகமாக வந்து இல்லீகல் சைட்ஸில் ப்ளே பண்ணிட்டு வராங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா டெல்லி நேஷ்னல் கேபிட்டல் ரீஜன் தமிழ்நாடு அண்ட் மகாராஷ்டிரா இந்த 3 இடத்துல தான் வந்து நிறைய பேர் இல்லீகல் வெப்சைட்டில் வந்து ப்ளே பண்ணிட்டு வராங்க அப்படின்னு வந்து சர்வே சொல்லியிருக்கு.
இந்த மாரி இல்லீகல் பெட்டிங் வெப்சைட்ட வந்து கவர்மெண்ட்னால கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டா வந்து இருக்கும். எந்த மாரி டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, யுபிஐ மூலமா தான் நடக்குது. பட் எந்த மாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இல்லீகல் பெட்டிங் வெப்சைட் ஓனர் இருக்காருன்னா, அவங்களுக்கு கீழ 20, 30 மெர்ச்சன்ட் அக்கவுண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்ப சாதாரணமா மளிகை கடை ஆகட்டும், சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் கிரியேட் பண்ற மாரி கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு, அவங்களுக்கும் யூசர்ஸுக்கும் டிரான்சாக்ஷன் வந்து நடத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் மொத்தமா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கலெக்ட் பண்ணி அந்த அமௌண்ட்ட வந்து இல்லீகல் பெட்டிங் வெப்சைட் நடத்துற ஓனருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறாங்க. ஸோ இத வந்து கண்டுபிடிக்கிறது கவர்மெண்ட்டுக்கு ரொம்பவே வந்து டிஃபிகல்ட்டா வந்து இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்தவரைக்கும் இந்த இஷ்யூஸ எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இப்போ ஒரு 2, 3 மந்த்ஸ்ல கேமிங் லாயர்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ்ல நடத்திட்டு இருந்த கம்பெனிஸ் ஆகட்டும், இந்த மாரி இல்லீகல் பெட்டிங் வெப்சைட்லாம் வந்து அதிகமா வந்து வந்துட்டுருக்கு. இது எப்போ தடுப்பீங்க அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாரி 400 பெட்டிங் வெப்சைட்ட வந்து தடை பண்ணியிருக்கோம், 500 தடை பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க. பட் ரியல் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அத தடை பண்ணி 1 ஹவர்க்குள்ளேயே வேற டொமைன் கிரியேட் பண்ணி மறுபடியும் அந்த இல்லீகல் பெட்டிங் வெப்சைட்லாம் வந்துருது. ஸோ இந்த மாரி தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த நிலைமை எப்ப மாறும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் இப்பத்திக்கு மாறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். கவர்மெண்ட் பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு 1 மாசம், 2 மாசம் கேப்ல பெட்டிங் வெப்சைட்ட வந்து இல்லீகல் பெட்டிங் வெப்சைட்ட வந்து தடை பண்ணுவாங்க. மறுபடியும் அது உருவாயிட்டே தான் வந்து இருக்கும். இந்த ஐபிஎல் சமயத்துல வந்து பார்த்தோம்னா, இன்னுமே அதிகமா வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. இத பத்தி ஒரு யூசர் வந்து கேமிங் லாயர் கிட்ட வந்து கேட்டிருந்தாரு. அதாவது இந்த லா வந்து எப்பதான் நோட்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு. அதுக்கு கேமிங் லாயர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இதே வேகத்தோட கவர்மெண்ட் போச்சு அப்படின்னா, ஒரு 10, 12 வருஷத்துல இந்த லாவ வந்து நோட்டிஃபை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கிண்டலா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாரி தான் நிலைமை இப்ப இருக்கு. கவர்மெண்ட் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, இத ஒரு பிரச்சனையாவே வந்து அவங்க ஒரு பொருட்டாவே வந்து எடுக்கிறது கிடையாது. அப்படிதான் வந்து நிலைமை இருக்கு. ஏன்னா, அத விட நெறைய பிரச்சனைகள் வந்து நடந்துட்டு இருக்கு. நீங்களே பார்த்துட்டு வரீங்க. அதுவும் போக வந்து பார்த்தோம்னா, இந்த கோர்ட் ஹியரிங்ஸ அவங்க பர்ப்பஸா வந்து கவர்மெண்ட் டிலே பண்றாங்க. ஏன்னா, ஜென்யூனா இந்த கேஸ் நடந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் வந்து திரும்பி வந்துரும். திரும்பி வர பட்சத்துல ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் இன்னுமே வந்து பெருசாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் கவர்மெண்ட் பர்ப்பஸ்ஃபுல்லா அந்த ஹியரிங்க வந்து தள்ளி போட்டுக்கிட்டே வந்து வராங்க. இதே மாரி தள்ளி போயிட்டே தான் வந்து இருக்கும். அதே சமயம் பேரலலா இல்லீகல் பெட்டிங் வெப்சைட்டும் வந்து ரன் ஆயிட்டே தான் வந்து இருக்கும். இதுதான் இப்போதைய நிலைமையா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டும். நான் ஆல்ரெடி சொன்னது போல வரக்கூடிய ஐபிஎல்லேருந்து ஒவ்வொரு மேட்சுக்கும் நம்மளுடைய சேனல்ல ப்ரிவ்யூ வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.